பத்திமேங்கிற குருடனை குறித்து பேசுகிறது. அவன் பிறவி குருடன். இயேசு போகிறத கேள்விப்படுகிறான். அவனுடைய எதிர்பார்ப்பு குறையவே இல்லை. தாவீதின் குமாரனை எனக்கு அந்த சத்தத்தை அவன் குறைக்கவே இல்லை. எல்லாரும் சும்மா இருக்கிறாங்க, பேசாத இருக்கிறாங்க. எதிர்பார்ப்பு ஹெவியா இருக்கிறதுனால அவன் தன்னுடைய எதிர்பார்ப்பை குறைக்கவே இல்லை. இயேசு அவனை கூப்பிடுறார். ஆண்டவர்கிட்ட வர்றான். ஆண்டவரேங்கிறான். என்ன செய்யணுங்கிறாரு? பார்வை அடையணும். ரொம்ப ஈஸி, நீ போலாம், உன் விசுவாசப்படி உங்க ஆக்கடவுங்கிறாரு. தேவன்கிட்ட நீங்க வந்தீர்கள் என்றால் அது அத்தனையும் தேவனுக்கு ஈஸி. அது என்ன காரியமா இருக்கட்டும். பிறவிக்குடன் பார்வையடைங்கிறது சாத்தியமற்றது. கர்த்தர் சொல்றாரு, நீ போலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு வெரி கூலா ரெஸ்பாண்ட் கொடுக்கிறாரு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில பொருளாதாரத்துல பெரிய ஒரு மாற்றம் நடக்கணும் ஆண்டவரே, ரொம்ப ஈஸி, நீ போலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. நீங்க தேவன்கிட்ட வரும்போது தான் உங்க ரெஸ்பான்ஸ் அந்த விதத்துல தான் தேவன் கொடுக்கிறாரு, தவிர எந்த விதத்துல கொடுக்கற கிடையாது. நான் பேசுறது மனுஷன் இல்ல, தேவன். தேவனுக்கு அத்தனையும் என்னது ஈஸி. பார்வையடை குருடனை பார்வையடைக்கிறது ஈஸி, முடவனை நடக்க வைப்பது ஈஸி, மரித்தோரை எழுத்துறது ஈஸி. அவருக்கு கடினமான காரியம் என்பது ஒன்று கூட கிடையாது.